வணக்கம் சார். ஏடிஎம்கேனுடைய உட்கட்சி விவகாரம் என்ன சார் போயிட்டுருக்கு? இப்போ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஏடிஎம்கே மேல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்க. அவர் வந்து அதை கட் பண்ணிவிட்டு தாவேக்காவோட போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தார். பல சிக்கல் கட்சி சார்ந்த சின்னம் சார்ந்த சில சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற அளவில் பார்க்கப்பட்டு இருக்கு. ஏடிஎம்கே பொறுத்தவரை என்ன வாய்ப்புகள் இருக்குது? இல்லைங்க, ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய அழுத்தம் உருவாகி கொண்டிருக்கிறது. பாஜகவிடமிருந்து மிகப்பெரிய அழுத்தம் உருவாகி கொண்டிருக்கிறது. மார்ச் மாதம் இறுதி வரையில், அல்லது அதிகபட்சம் அது மார்ச்ன்றது ஏப்ரல் வரைக்கும் போகலாம், அது மே மாதம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 2லேருந்து இந்த ஒரு மார்ச் 31லேருந்து மே வரைக்கும் கூட போகலாம். எனக்கு கிடைத்த தகவல் மார்ச், தவறு பட்சத்தில் ஒரு மாதமோ 2 மாதமோ கொடுக்கலாம். கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதற்குள் அவர்கள் வந்து பாஜகவுடனான உறவை உறுதி செய்யவில்லை என்றால் பாஜகவினுடைய யூஷுவல் முகத்தை, எல்லாருக்கும் அறிஞ்ச முகத்தை எடப்பாடி எதிர்கொள்வார். ரெய்டெல்லாம் நடக்கும். ஏற்கனவே எடப்பாடியோட சம்பந்தி வந்து கர்நாடகாவில் வழக்கு விசாரணையில் மாட்டியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அதை வைத்து எடப்பாடியை வளைக்க பாஜக பிரம பிரயத்தனம் செய்து வருகிறது. எடப்பாடி மட்டும்தான் பிஜேபியோட போக வேணான்றதில் உறுதியாக இருக்கார். மற்ற தலைவர்கள் எல்லாரும், பெரும்பாலானவர்கள், ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிஜேபியோட போகிறத தான் விரும்புகிறாங்க. அங்கே உள்ளதான் நிலைமை. நான் இது சரி தப்பு நான் சொல்ல வரல, அங்கே அதுதான் உண்மையான நிலவரம். அதுதான் தொண்டர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டானம் இருக்குது. பிஜேபியோட போனால் வந்து நமக்கு ஓட்டு போயிடும்னு ஒரு வியூ இருக்குது. இன்னொரு இது வந்து போனால் என்ன தப்புன்னு இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபியோட போனால் ஓட்டு உடையும். ஆனால் அசம்பிளியில் அப்படி கிடையாது. பிஜேபி நிற்கிற அந்த 20-30 தொகுதி வேணால் ஓட்டு மாறாதே தவிர மற்ற இடத்துலலாம் நம்ம ஜெயிச்சிடுவோன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. அது உண்மையும் கூட. 2019 38 சீட்டு தோற்ற அதிமுக பாஜக கூட்டணியாக 21 75 சீட்டு ஜெயிச்சுது. 6 சீட்டு ஒரு கணக்கு போட்டிங்கன்னா 13 சீட்டு வருது பார்லிமெண்ட்டுக்கு. அதனால் பார்லிமெண்ட்டில் பிஜேபி ஒரு இஷ்யூவே கிடையாதுன்றது தான் பெரும்பாலான அதிமுக தொண்டர்களின் நோக்கம். 5 வருஷம் திமுக ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது கடுமையான அதிருப்தி இருக்கும். அப்போ பிஜேபி அதிமுக பார்லிமெண்ட்டில் அசம்பிளியில் பிஜேபி அசம்பிளியில் பிஜேபியோட அதிமுக போனால் பெரிய நஷ்டம் இருக்காதுன்றது தான் பரவலான கருத்து. அந்த பழைய அலையன்ஸ் 19 அலையன்ஸ் அதிமுக பாமக தேமுதிக பிஜேபி குட்டி கட்சியெல்லாம் சேர்ந்துன்னா விஜய் சீமான் தனியாக நின்னாலும் திமுக தனியாக நின்னாலும் டஃப் ஃபைட் இருக்கும். யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத தொங்கு சட்டமன்றம் அமையும். சத்தியமாக திமுகவால் தனி மெஜாரிட்டியோடலாம் ஆட்சி அமைக்க முடியாது. இவ்வளோ கூட்டணி வச்சுருந்தவங்க கூட்டணி வச்சாங்க. இவ்வளோ கூட்டணி இருந்தாலும் திமுகவால் ஆட்சியை தக்க வைக்கிறது கடினம். தனியாக கட்சி தக்க வைக்கிறது கடினம். அது ரொம்ப வலுவான கூட்டணி. 2021 இருந்த பிஜேபி அதிமுக தேமுதிக மட்டும் இல்லை, அதையும் இந்த தடவை சேர்த்துப்பாங்க. சேர்ந்து கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜிகே வாசன், ஜான் பாண்டியன், இந்த குட்டி கட்சிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா கடுமையான போட்டி இருக்கும். மிக கடுமையான போட்டி இருக்கும். டிடிவி தினகரனையும் உள்ளே சேர்த்தாங்கன்னா அந்த ஒன்றுபட்ட அதிமுகவோட சேர்ந்து இந்த கூட்டணி வந்ததுன்னா டஃப் ஃபைட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த 200 சீட்டெல்லாம் கனவு கூட காண முடியாது திமுகவால். அது திமுகவும் நல்லா தெரியும். விஜய் ஒரு பக்கமும் ஓட்டை உடைப்பார். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத 4 முனை போட்டி வரும். இப்போ 4 முனை போட்டி வந்ததுன்னா மிக கடுமையான போட்டி இருக்கும். கண்டிப்பாக திமுகவால் வந்து இந்த மெஜாரிட்டியெல்லாம் வாங்க முடியாது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல், கடுமையான போட்டி நிலவும். ஆனால் அதை வந்து எடப்பாடி விரும்பவில்லை. அவர் வந்து தனியாக போயிட்டா, விஜயோடு சேர்ந்து போயிட்டா, விஜய் வருவார் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆட்சி அமைச்சலான்னு அவர் நம்புகிறார். ஒன்றுபட்ட அதிமுக விஜய் வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சார். எனக்கு ஒரு டவுட். இப்போ தமிழ்நாட்டுடைய இந்த கடந்த கால அரசியல் வரலாற்றை பார்க்கும்பொழுது அந்த 2 ஆளுமைகள், திமுகவில் கலைஞராக இருக்கட்டும், அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கட்டும், எப்பயும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னும் போது வந்து அவங்க வந்து டெல்லியை பகச்சிக்க மாட்டாங்க. டெல்லி மூலமாக தான் இவங்களை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் தான் பின்பற்றி இருந்தாங்க. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து இந்த பேட்டர்ன் அவர் மாற்றி அமைக்க நினைக்கிறார்? இந்த அதாவது டெல்லியை பகச்சிக்கிற இடத்துக்கு அவர் ஏன் அதனால் ஒரு டெல்லியை பகச்சிக்கவே இல்லை, கூட்டணி மட்டும் வேணான்றார். கூட்டணிங்கிறது பேசுகிறாரு. ஓட்டு வராதுன்னு நம்புறாரு. மைனாரிட்டிஸ் ஓட்டு திமுக பக்கம் போயிடும் நம்புறாரு. மைனாரிட்டிஸ் ஓட்டு எப்படி இனிமேல் அதிமுக வரப்போகிறது இல்லை. மைனாரிட்டிஸுக்கு மொத்த குத்தக திமுக தான் ஆகி போயிடுச்சு. அவர் எடப்பாடி பிஜேபியோட சேரலையை ஒழிய பிஜேபி அவர் என்றைக்குமே எதிர்த்தது கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எதிர்க்காத ஒரு அசம்பிளியில் எங்கே எதிர்க்க போகிறார்? இது வரைக்கும் பிஜேபி மோடியை எதிர்த்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிற மாதிரி விட்டுருக்காரு. அவர் சொல்லலை. அப்படி ஏன் அப்படி அந்த முஸ்லீம் ஓட்டு போயிடும்னு பயப்படுறாருங்க அவர். முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு போயிடும், பிஜேபியோட சேர்ந்தா 13% ஓட்டு போயிடும்னு பயப்படுறாரு அவர். தனியாக நின்னா நம்ம திமுக மேலே ஒரு எதிர்ப்பு. அவருக்கு இன்னும் அந்த கிளாரிட்டி வரலையே சார். கிளாரிட்டிலாம் இருக்குது அவருக்கு. கிளாரிட்டிலாம் இல்லை அவருக்கு. தெளிவாக இருக்காரு. இப்போ பாஜக எதிர்ப்புனா அங்கே வந்து இதெல்லாம் பேசினா தான் இஸ்லாமிய வாக்குகள் கிடைக்கும். அதை பேசாம அது சிக்கல் என்னன்னா, நல்ல கேள்வி. பேச வேண்டாம் ஒழிய நான்
கலந்துக்காமல் இருக்கேன், அவங்களோட கூட்டணி வைக்காமல் இருக்கன்றதே போதும். எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை, திமுக மாதிரி எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் கூட்டணி வைக்காமல் இருக்கிறது மூலமாக மெசேஜ் கொடுக்குறேன். ஏன்னா மைனாரிட்டிஸ் எல்லாம் திமுக மேலே இருக்க காதலால் திமுக கிட்ட போய் ஒன்று நிற்கல. அவங்க பிஜேபி வந்துடக்கூடாது, எடப்பாடியை நம்ப முடியாதுன்னு ஸ்டாலின் பக்கம் நிற்கிறாங்க. நான் பிஜேபியோட போகமாட்டேன்றதுல உறுதியாக எடப்பாடி நிற்கிறாருன்னா திட்டணும்னு அவசியம் இல்லை, அந்த பக்கம் கொஞ்சம் நகரும். எல்லா மைனாரிட்டியும் ஒன்றும் திமுக வரிஞ்சு கட்டிட்டு போய் ஓட்டு போட மாட்டான். அது 5 வருஷம் ஆண்ட பிறகு திரும்ப போகும்போது 21 விழுந்த அந்த 13% ஓட்டு அப்படியே திமுக ஒன்றும் சத்தியமாக வரப்போகிறது கிடையாது. அங்கேயும் சிக்கல்கள் நிறையா இருக்குது. இவர் பிஜேபியை பெயர் சொல்லி குறிப்பிடாமல் பிஜேபியோட சேராமல் இருக்கிறது மூலமாகவே வாக்குகளை தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறாரு. பிஜேபி அதை விட மாட்டான். கண்டிப்பாக அதிமுகவை வழி கொண்டு வர தான் பார்ப்பான். சிவசேனாவில் பால் தாக்கரே பிறகு என்ன நடந்ததோ அது இவருக்கு இப்போ நடக்கும். எடப்பாடி பழனிசாமி பயப்படுறதுக்கு காரணம் வந்து அவங்களோட பயணிச்சா நமக்கு சிறுபான்மையில் வாக்கு வராது அப்படிங்கிறதா, அல்லது வந்து நம்ம அவங்களோட பயணிச்சா நம்ம கட்சியை காலி பண்ணிவிடுவாங்க, நம்ம இடத்த அவங்க பிடிச்சிருவாங்க, அந்த ஒரு அச்சத்தின் காரணமாக அவர் விலகி நிற்கிறாரா? என்ன சிக்கலுக்காக அவர் அந்த விஷயத்தை திரும்ப முதல்ல சொன்னதும் மைனாரிட்டிஸ் ஓட்டு போய்டுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் விலகி நிற்கிறார். மற்றபடி கட்சி ஆயிடுவாங்கன்ற பற்றிலாம் அவர் கவலை கிடையாது. நான் ஜெயிச்சு சிஎம் ஆன பிறகு உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் என்ன இப்போ விட்டுருங்கன்னு தான் சொல்கிறாராம் அவர். இந்த இடத்துல இது நகரப்போது, அது விரைவிலே கூட்டணி அமைக்க. இது இப்போதைக்கு இருக்க நிலைமை என்னவாகுன்றது எனக்கு தெரியாது, நான் ஜோசியம் சொல்ல முடியாது. அழுத்தம் அதிகமாக இருக்குது. உறுதியாக இருந்தாருன்னா பிஜேபி அலையன்ஸ் வேணான்னு உறுதியாக இருந்தாருன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவரை விட்டுட்டு போனாங்கல்ல பிஜேபி, சரி இருந்துட்டு போங்க, அந்த மாதிரி பெருந்தன்மையாக விட மாட்டாங்க. அதிமுக மேலே ரைடு வரும், அதிமுக உடைப்பாங்க, அதிமுக சீனியர்ஸை எடப்பாடிக்கு எதிராக திருப்பாங்க, எந்த எல்லைக்கும் அது போகும். இல்லை, இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல சார். பார்லிமெண்ட் அப்படின்னும் போது டெல்லிக்கான எலெக்ஷன், அங்கே வந்து எம்பிக்கள் தேவை, அப்போ இவங்களை விட்டுட்டாங்க. அசம்பிளின்னும் போது எம்எல்ஏக்கள் தானே. இல்லை அது அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் கூட்டணி வச்சாலும் பார்லிமெண்ட்டில் தோற்றுருவோன்னு தெரியும், அதனால் விட்டுட்டாங்க. அசம்பிளி அப்படி இல்லை. இங்கே கூட்டணி வச்சா கவர்மெண்ட்டை காப்பாற்ற திமுக வீட்டுக்கு அனுப்பணும், கூட்டணி இல்லாமலும் அனுப்ப முடியும், கூட்டணி வச்சும் அனுப்ப முடியும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கூட்டணி வச்சு எங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு நீ போன்றாங்க. திமுக இன்னொரு டேர்ம் வரது ஒன்றும் பிஜேபி விரும்பலை. ஆனால் அதிமுக தான் சொல்படி கேட்டு நடக்கணும். அப்படி இல்லைன்னா அதிமுக அழிப்பாங்கன்னா அதிமுக எல்லா பிரச்சனையும் உண்டாக்குவாங்க. பார்லிமெண்ட் எனக்கு வேணான்றான். நான் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தாலும் சைபர் தான், அதனால் எனக்கு கவலை இல்லை. அசம்பிளி அப்படி கிடையாது. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்தனா ஓரளவு திமுகவை பின்னால் தள்ளலாம். இன்னொரு டேர்ம் தூக்கி திமுக கொடுக்குற அளவுக்கு அமித்ஷா மோடி முட்டாள் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க, தெளிவாக விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமாக இவங்களை விட்டுற மாட்டாங்க. சார், அப்போ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் கூட்டணி அமைச்சு அவங்க எலெக்ஷன் சந்திக்க வச்சு அதன் மூலமாக திமுக நெருக்கடி ஏற்படுத்தலாம். நம்ம ஒதுக்கி அந்த அறிவு வந்து அவங்களுக்கு கிடையாது. எனக்கு வேணும், பங்கு வேணும். ஆக்சுவலாக அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிஜேபிக்குள்ளே. அது ஒரு சொற்பமானவங்க அதை பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வாய்ஸ் இல்லை டெல்லியில். ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா ஸ்வீப்புங்க, எழுதி வச்சுக்கோங்க. உண்மையிலேயே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இதை பிஜேபி விரும்ப மாட்டேங்குது. எனக்கு என்ன லாபம்னு பார்க்குறான். நான் சைபர் தானே அவன். இல்லை, அவங்களோட நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்படுது, பெருந்தன்மை இல்லை. அவன் திமுக ஆட்சி அகற்றப்படுதுன்னா எனக்கு வேணும் இல்லை, ஒரு 20 சீட்டாக எனக்கு வேணும். நான் சைபர் ஆகிட்டு திமுக ஆட்சி அகற்றப்பட்டு விஜய் திமுக வந்து உட்காந்து என்ன பிரயோஜனம்? இல்லை சார், நான் என்னோட என்ன விஷயம் கேட்குறேன்னா, சார் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் பாஜக 4 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனால நேஷனல் லெவலில் பாஜக என்ன இமேஜ் வச்சிருக்காங்க, அது மூலமாக என்ன அவங்க மெசேஜ் சொல்ல வரும்? ஒரு மெசேஜுங்க இல்லை, வளர்ந்தோன்னு சீனை போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னொரு டேர்ம் திமுக இங்கே தூக்கி கொடுத்தாங்கன்னா அது அமித்ஷா மோடி முகத்தில் கரியள்ளி பூசுறது. அதை வந்து கரியள்ளி தமிழக மக்கள் பூசுறதை அமித்ஷா மோடி விரும்ப மாட்டாங்க. அதை எப்போ அடுப்பட்டாவது அவங்க தடுப்பாங்க. எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா அவரையும் சேர்த்து அவங்க வந்து ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ பேர் மேலேயும் கேஸ் இருக்குது, இடி கேஸ்லாம் இருக்குது. ரெண்டாவது இவர் வந்து கட்சி உள்ள சேர்த்துக்குமா ஓபிஎஸ் உள்ளிட்டவங்கள தேவர் லாபியை வெளியில் அனுப்பியிருக்காருங்க. அந்த லாபி திரும்ப வட்டி முதலமாக அடிக்கும். ஸோ ரொம்ப நாள் வந்து எடப்பாடியால் இந்த தாக்குதலை சமாளிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அவர் உறுதியாக இருக்காருன்னு தான் தகவல் வருது. இப்பொழுதைக்கு அவர் வந்து மிக உறுதியாக இருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது. இல்லையா, எல்லா தலைவர்களும் ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க, இவர் மட்டும் ஒரு ஸ்டாண்டில். அதுதான் ஆச்சரியமாக இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன வேணா பண்ணுங்க, நான் அலையன்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். அவர் இந்த முடிவுக்கு எந்த பாடத்தின் அடிப்படையில், எந்த இது அடிப்படை சிஎம் ஆகுறதுன்றது பிஜேபியோட சேரலன்னா தான் சாத்தியம். மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்துடும், ஜெயிச்சிடலாம். அதிமுக ஓட்டு வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாரு. குட்டி கட்சிங்க வரும், விஜய் வருவார், விஜய் வராட்டியும் பார்த்துடலான்றார். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பிஜேபியோட போக மாட்டேன்றதில் உறுதியாக இருக்கார். பிஜேபி அதை எதிர்கொள்ள தயாராகிட்டான். ரைட் சார். இப்போ பாஜகவோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அதிமுக அப்படியே கூட்டணியில் கொண்டு வரணும், அப்போ தான் வந்து திமுக எதிராக ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க விரும்புகிறாங்க. இதைத்தான் திமுகவும் விரும்புது. ஏன்னா வந்து அவங்க பிரிஞ்சிருந்தால் கூட வந்து கள்ள உறவு இருக்குன்னு திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நகருது அப்படின்னா, அப்போ திமுக இன்னும் வாய்ப்பாக போயிடும்ல அந்த பிரச்சாரம். இல்லை, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 5 வருஷம் ஆட்சி முடியும் போது திமுக மேலே ஒரு வெறுப்பு இருக்கும்ல. 21 இருந்த திமுக 10 வருஷம் பவரில் இல்லை, அதனால் திமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. பிஜேபி மேலே ஒரு வெறுப்பு 19 இருந்தது.
திமுக பிஜேபி கூட்டணி வந்தப்போ இதே வெறுப்பு தானே 21 இருந்தது. அதுவும் 19 தோத்த பிறகு 21 அந்த வெறுப்பு இருந்ததில்ல. 19 மக்கள் வந்து 38 சீட்டை சொலையாக தூக்கி திமுக கொடுக்குறாங்க. 21 திமுக அதே அண்ணா திமுக பிஜேபி பாமக கூட்டணிக்கு 75 சீட்டு கொடுக்குறாங்க. மறுபடியும் 24 40 சீட்டை தூக்கி மொத்தமாக கொடுக்குறாங்க யாருக்கு திமுக கூட்டணிக்கு. 26 எப்படிங்க வந்து மக்கள் வந்து மொத்தமாக 21 போட்ட மாதிரி திமுக போடுவாங்க? அவனுக்கு அன்றாட பிரச்சனை இருக்குங்க. அரசு ஊழியர்கள் எடுத்து சென்ட்ரலில் மோடி இருக்கு தானே சார். சென்ட்ரலில் எனக்கு மோடிங்க. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஏடிஎம்கேவோட போனாலும் எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் கிடையாது. வேணா அந்த 20 தொகுதி 30 தொகுதி நான் ஓட்டு போட மாட்டேன், மற்றபடி ஏடிஎம்கே குத்துவேன். பிஜேபியோட அதிமுக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போச்சுன்னா எல்லா தொகுதியும் தோக்கும். ஆனால் அசம்பிளியில் போச்சுன்னா பிஜேபி நிற்கிற தொகுதி மட்டும்தான் பிஜேபி தோக்கும். மற்ற தொகுதிகள் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசம். மக்கள் அதை பிரித்து பார்ப்பாங்க அப்படிங்கிறீங்களா? தெளிவாக பிரித்து தான் பார்க்குறாங்க. ஏங்க 26 எனக்கு ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது, மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது. அதனால பிஜேபியோட நம்ம சேர்ந்தானா கூட இங்கே பிஜேபியே கிடையாது. என்ன 20 சீட்டு 30 சீட்டு தோத்துட்டு போகிறோம், அங்கே ஓட்டு போட மாட்டேன். சரி 200 தொகுதியில் குதிட்டு போகிறேன். சரி சார், இப்போ 26 நோக்கி டெல்லி பாஜக தான் மக்கள் யோசிக்கிறாங்கன்றாங்க. ஓகே, ஏன் பார்வை? ஓகே சார், இப்போ 26 நோக்கி டெல்லி பாஜக அது மீது இன்ட்ரெஸ்ட் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும், கூட்டணியில் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து இந்த மும்மொழி பிரச்சனை, இந்த கல்விக்கான ஃபண்டு கட் பண்ணுறது, மற்ற விஷயம் ஃபண்டு கட் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சு எதுக்கு? இது ஆணவம். அந்த 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 ஆர்எஸ்எஸோட ஆணவம், அமித்ஷா மோடியோட மூர்க்கத்தனமான புத்தி. வாஜ்பாய் அத்வானி இருந்தால் கொஞ்சம் எலெக்ஷன் வரைக்கும் அது அமைதியாக இருப்பான். இது 26க்கு பிறகு பண்ணால் கூட ஆமாம், அது இது திமிரு, ஆணவம், அரகன்ஸ். நல்ல கேள்வி. இது கொஞ்சமாவது ஜெயிக்கணும்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ இதெல்லாம் இப்போ நாளைக்கு அதிமுக பிஜேபியோட வைக்குதுன்னா அவனுக்கு கொஞ்சமாவது இதை நியாயப்படுத்துறதுக்கு இஷ்யூஸ் இருக்கணும். இப்போ கூட வச்சானா நியாயப்படுத்த இஷ்யூவே இருக்காது. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனையில் ஏடிஎம்கே திமுக வாய்ஸ் தான் ஏடிஎம்கேவும் பேசுது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து கூட்டணி? அதுதான் சொல்கிறேன், அதுதான் சிக்கல். அந்த ஆணவத்தில் தான் அழிகிறான். இந்தியா பூரா மற்ற மாநிலங்களில் ஜெயிச்சவங்களால் இங்கே ஏன் ஜெயிக்க முடியலன்னா இது ஒரு வித்தியாச மாநிலன்ற குறைந்தபட்ச அறிவு அவங்களுக்கு இல்லை. கொஞ்சமாவது மக்களை மதிக்கணுன்ற அறிவு இல்லை, அந்த இணக்கமான புத்தி இல்லை. ஆணவம், தான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். நான் மற்ற மாநிலங்களை அடித்து வழிக்கு கொண்டு வர மாதிரி தமிழ்நாட்டை வழிக்கு கொண்டு வருவோம்னு நினைக்கிறாங்க. ஒருபோதும் முடியாது. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா 26 ஃபுல் 5 இயர்ஸ் திமுக ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது அடுத்த வருஷம் இந்நேரம்லாம் ஆன்டி இன்கம்பன்சி பற்றி எரியும், எழுதி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் வந்து பிஜேபி மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தது தான் அலையன்ஸ் வச்சாலும் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு. ஆனால் இதே ஆணவத்தில் ஆடினாங்கன்னா இழுபறியில் வந்து நிற்கும், அதில் சந்தேகமே வேணாம். இப்போ விஜய் களத்துக்கு வராரு, அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள், அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அவரும் இதே தான் டார்கெட் பண்ணுறாரு. ஆன்டி டிஎம்கே தான் டார்கெட். அப்போ அதை பிரிக்கிறதுங்கிறது திமுக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. திமுக அட்வான்டேஜ் தான், மறுக்கல, நான் மறுக்கவே இல்லை. 4 முனை போட்டி வந்துன்னா திமுக அட்வான்டேஜ் தான். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றுபட்ட அண்ணா திமுக பாஜக பாமக தேமுதிக குட்டி கட்சியெல்லாம் சேர்ந்துன்னா சீமான் விஜய் எல்லாரும் எவ்வளோ உடைச்சாலும் திமுக தனிப்பட்ட முறையில் 118 சீட்டெல்லாம் சத்தியமாக ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் வரும். எப்படி பார்த்தாலும் ஒன்றுபட்ட அண்ணா திமுக பாஜக கூட்டணி அமையும் பட்சத்தில் முதன்முறையாக தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் தான் அமைய போகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. எக்ஸாக்டாக எப்படி சார் வரீங்க? இந்த 118ங்கிறது யாருக்கும் கிடைக்காம 118ன்றது சிம்பிள் மெஜாரிட்டி. ஆமாம், அது வராதுன்ற நான். நீ கூட்டணி சேர்ந்து இவங்களுக்கு 160 இருக்குது, கூட்டணி சேர்ந்து 130 140 கூட வரலாம். ஓகே, தனியாக 118 சீட்லாம் திமுக வந்து 4 முனை போட்டிலாம் வந்து அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்ததுன்னா திமுகவால் 118 சீட்லாம் ஜெயிக்க முடியாது. ஓகே, அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அது ரொம்ப நாள் இருக்குன்னு வைங்களேன். அப்படி ஒரு விஷயங்கள் வரும்பொழுது வந்து திமுக கூட்டணியில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்களை வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அமைதியாக இருந்துருவாங்க. இந்த திமுக கூட்டணியில் இருக்க 2 இடதுசாரிகள் விசிக காங்கிரஸ் திமுக கொடுக்கறத வாங்கிட்டு அமைதியாக போயிடுவாங்க. இவர்கள் மொத்தமாக தங்களுடைய சுயத்தன்மையை இழந்து திமுகவிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இவர்கள் திமுகவுடைய நிலைய வித்வான்களாக மாறிவிட்டார்கள். இவங்களால் திமுக எந்த பிரச்சனையும் வராது. திமுக இவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. 26 எலெக்ஷனில் இந்த கூட்டணி திமுக கூட்டணி அப்படியே தொடரும். இவர்கள் திமுகவிடம் கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள், பாஜக 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 என்று சொல்லி. அதனால் எந்த பிரச்சனையும் திமுகவுக்கு இந்த கூட்டணி கட்சிகளால் 26 தேர்தலில் சத்தியமாக வராது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை எல்லாம் சும்மா வெளியில் கழுப்புவாங்களே ஒழிய தேர்தல் நேரத்தில் அமைதியாகிடுவாங்க. இவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ 26 பொறுத்த வரைக்கும் விஜயோட ஃபேக்டர் என்னவா சார் இருக்கும்? அவர் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துவார் நீங்கள் பார்க்குறீங்க? அது இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. பிகே சொல்லிட்டு இருக்காரு 15-20 சொல்லி. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு 15% ஓட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அது இன்னும் 1 வருஷம் இருக்குது. அது எப்படி மாறும், அதை எப்படி பூத்து கொண்டு வருவாங்க, அதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம். விஜயை பற்றி இப்போ எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா இன்னும் 1 இயர் இருக்குது. மற்றவங்களை பற்றி சொல்லலாம், அவரை பற்றி சொல்ல முடியாது. அன்டெஸ்டடு 15% மினிமம் இருக்குன்னு நானும் நம்புகிறேன். பட் அது எப்படி போய் முடியும் தேர்தல் வரைக்கும், இந்த 1 வருஷத்தில் அது தாங்குமா தாங்காதா, டேக் ஆஃப் ஆகுமா, இல்லை தாங்காமலே போகுமா, அப்படியே இருந்தாலும் அது பூத்துக்கு வருமா, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கேள்விகள். அதனால் விஜயை பற்றி இப்பொழுது எதுவும் பேசாமல் இருப்பது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நன்றி 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 நன்றி.